அன்பு தோழர் கண்டாயுதபாணி அவர்களின் நினைவேந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியின் போராளிகளுக்கு பெருமை சேர்த்திருக்கிற தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாண்புமிகு சிவமி மெய்யநாதன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று தோழர் கண்டாயுதபாணி அவர்களின் நினைவு கல்வெட்டை திறந்து வைத்து இங்கே இரங்கல் உரை நிகழ்த்தொண்டிருந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் மன்னார்குடி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புமிகு சிவபுலிங்கம் அவர்களே, எனக்கு முன்னர் இரங்கல் உரை நிகழ்த்தியிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர்கள் தர்மராஜன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட பொருளாளர் தீவானந்தம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்பகுதி மாவட்ட கவுன்சிலர் சரிதா மேகராஜன் அவர்களே, கோட்டூர் ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியம் 3000 கட்சி உறுப்பினர்கள். அவர் குறிப்பிட்டதைப் போல இருந்த இடத்தில் கணினியை ஏற்றினால் களம் சூடாகும். அந்த அளவுக்கு அந்த ஒன்றியத்தில் ஒரு 3000 கட்சி உறுப்பினர்கள் இடத்துல நம்முடைய தோழர் இங்கே வருகிறது இரங்கல் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதே போல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் கண்டாயுதபாணியோடு 2 கடந்து இயக்கம் நடத்திய அன்பு தோழர் செந்தில் கருப்பையா அவர்களே, சிபிஎம் ஒன்றிய செயலாளர் நாராயணமூர்த்தி அவர்களே, ஒடுக்கப்பட்டு வாழ்வு இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ்.பி. லோகநாதன் அவர்களே, கலைவெழுத்து பெருமன்றத்தின் மாவட்ட தலைவர் தோழர் அஜய்குமார் கோஷ் அவர்களே மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பு செயலாளர் தோழர் செல்வராஜ் அவர்களே, கோட்டூர் ஒன்றியத்தின் பெருந்தலைவர் மரியாதைக்குரிய மணிமேடு முருகேசன் அவர்களே, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில குழுவின் சார்பில் இங்கே இரங்கல் உரை நிகழ்த்தியிருக்கிற தோழர் சிவாசி காந்தி அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கம். ராஜேந்திர அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் ஏமாந்து விட்டோம். தோழர் கண்டாயுதபாணியுடைய அந்த இறப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரோடு நாங்கள் அமர சென்றப்புறம் ஒரு கட்சித்தோருடைய இல்ல காதலி விழாவில்